வணக்கம் நண்பர்களே. கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்க? எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு? எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும்? தொடர்ந்து குடும்ப வாழ்க்கை, பொருளாதார நிலை, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், உடல்நல, தொழில், வியாபாரம் இது எல்லாம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு? தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய பரிகார முறைகள் என்னென்ன? இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க, உங்க பேர் தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். காலச்சக்கரத்துல 11வது வீடா வரக்கூடியதாங்க கும்ப ராசி. நினைச்சதை அடையக்கூடிய ராசின்னு சொல்லுவாங்க, சாதிக்கு பிறந்த ராசின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலுமே கோடீஸ்வர யோகங்கிறது உங்களுக்கு உண்டு. ஆனால் நீங்கள் அதுக்கு தொடர்ந்து முயற்சி கொடுக்கணும். ஏன்னா திறமைங்கிறது உள்ளுக்குள்ளே வச்சுட்டு வெளியே வர நீங்கள் தயங்குவீங்க. சரியான திறமையை நீங்கள் வெளிப்படுத்த தொடங்கினா உங்கள் வாழ்க்கையில் அபாரமான வளர்ச்சிங்கிறது உண்டுன்னே சொல்லலாங்க. நினைச்சதை அடையக்கூடிய ராசி ஏன்னு சொல்கிறேன்னா, இவங்க ஆசைப்படுறப்ப எதுவும் கிடைக்காது. அந்த ஆசையை தூக்கி எறிஞ்சால் மட்டும்தான் அது உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் பணம் சம்மந்தப்பட்ட விஷயம். யாராவது கொடுப்பாங்கன்னு நினச்சி பணம் கொடுத்தீங்கன்னா அது திரும்ப வராதுன்னு நினச்சி கொடுக்குற பணம் கூட திரும்ப வந்துடும். அதனால தான் கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில ஏற்றம் இறக்கம் நிறைஞ்சதாக தான் இருக்கும். இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த நேரம் நீங்க கொடுக்கல் வாங்கல எப்பயுமே நீங்க கவனமா இருக்கணுங்க. இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே போஜன பிரிவுகள்னு சொல்லலாம். கோச்சுக்க வேண்டாம். சாப்பாடுங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ருசியாக இருக்கணும். சாப்பாட்டை விரும்பக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. கும்பராசிக்காரங்க எந்த துறையில் கால் தடை படித்தாலும் அந்த இடங்கிறது வெற்றி தரக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும். நியாயத்தை பயம் இல்லாமல் எடுத்து செல்லக்கூடிய குடும்பம் இவங்க தான். சொன்ன சொல் தவறாமல் செயல்படக்கூடியவங்களும் இவங்க தான். பிடிவாதம் ஒன்று தான் கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்கும். அதுதான் இவங்களுக்கு பலமும் பலவீனமும் கூட. இப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத மேலுமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கும்பராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா, ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா நீங்க தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். பெரும்பாலுமே இந்த காலகட்டங்களில் கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய இயக்கங்கள் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னதான் தொடர்ந்து முயற்சி கொடுத்துட்டே வந்தாலும் ஏதாவது ஒரு பாதிப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா 7 சனி காலமாக அமைஞ்சிருக்கிறதால இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே சமயங்களில் ஒரு சில பரிகார முறைகளை இந்த நேரம் நீங்கள் செஞ்சாகணும். அதாவது இந்த காலகட்டங்களில் கண் திருஷ்டி பாதிப்புங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாங்க. முதலாவதாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை பழத்தை எடுத்து அதை 2ஆக பிளந்து அது மேலே குங்குமத்தை பூசிட்டு நிலைவாசல் படி நீங்க வைக்கணும். வெளிப்புறமா இடதுபுறம் ஒன்று வலதுபுறம் ஒன்று வைக்கிறது நல்லதுங்க. இதனால உங்களுக்கு கண் திருஷ்டி பாதிப்பு நீங்கிறது நல்லது. அதே மாதிரி கொஞ்சமா தெருமண்ணை எடுத்துட்டு வந்து 9 காஞ்ச மிளகாய், கொஞ்சமா கல்லுப்பு, இதை 3ஐயும் கையில் எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கிழக்கு நோக்கி நிற்க வச்சு இடப்பக்கம் 3 முறை, அதே மாதிரி வலப்பக்கம் 3 முறை சுற்றி கையில் இருக்கக்கூடிய பொருட்களை விறகடுப்பில் போட்டு நீங்கள் அதில் எரிய விடணும். இப்படி செய்கிறது மூலமாக உங்களுக்கு இந்த காலம் ஒரு சிறந்த பரிகாரமாக அமைன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய 30 நாட்கள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னா, மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் சனி ஜென்ம சனியாக இருக்கிறார். வாக்கி கணித ரீதியாக சனி உங்கள் ராசியில் இன்னும் இருக்கிறதால ஆரோக்கியத்தொல்லை இந்த மாத காலகட்டங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் உடல்நல சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. குருவோட பார்வையும் சனி மேலே இருக்கிறதால இந்த காலகட்டம் உங்களால் எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியாது. கொஞ்சம் குழப்பமான மனநிலையில் இருப்பீங்க. எதை செய்யறது எதை விடுறதுங்கிற ஒரு மனத்தடுமாற்றம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எதிரிகளோட பலம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதால இந்த காலகட்டங்களில் எடுத்தும் கோத்தம் செய்யக்கூடாது. கொஞ்சம் நீங்கள் திட்டமிடல் சரியாக வச்சுக்கணும். வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. யோசித்து செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் தான். அதே மாதிரி கெட்டவன் கெட்டுட்டா கெட்டுடு ராஜயோகம்னு சொல்கிற மாதிரி தான் நல்ல திருப்பம் ஏற்படும். போன மாத காலத்தை காட்டிலுமே இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. இடமாற்றம் வர விஷயம் உண்டு. இடமாற்றம் வந்தால் கலங்க வேண்டாம், தாராளமாக ஏற்றுக்கலாம். இது எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் கடமையை சரிவர செஞ்சால் போதும், கண்டிப்பாக வெற்றி காத்திருக்குது. ஆடை ஆவண சேர்க்கை, தாய் வழி ஆதரவு, சகோதரர் வழியில் இந்த நேரம் நல்ல மாற்றம், ஒரு பாச போராட்டம் உண்டுன்னே சொல்லலாம். வேலையிலுமே சுறுசுறுப்பாக செயல்பட பாருங்க. ஆர்வமோடு செயல்பட்டா இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது. நீங்கள் எந்த துறையில் நுழைஞ்சாலும் இந்த நேரம் சிறப்பு தான். பிரச்சனை வந்தாலும் அதை பயப்பட வேண்டாம். எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் இருந்துட்டாலே போதும். இந்த காலகட்டம் உங்கள் ராசி அதிபதியாலேயே எல்லாமே சிறப்பாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கூட பிறந்தவங்க வகையில் இந்த நேரம் சுப விரைய செலவு உண்டு. கூட பிறந்தவங்களுக்கு சுப காரியங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால அந்த வகையில் இந்த நேரம் உங்களுக்கு சுப செலவு காத்திருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் சின்ன சின்ன இடர்பாடுகள் உண்டு. ஆனாலுமே முயற்சி தொடர்ந்து கொடுக்கறதன் மூலமா சிறப்பான பலன் உண்டுன்னு சொல்லலாங்க.
மேலதிகாரிகள் ரீதியாக வேலையில் யாரையும் பகச்சிக்க வேண்டாம். சொன்ன நேரத்தில் எப்படியாவது சொன்ன வேலையை முடிக்கிறது. இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு அதிகப்படியான அழுத்தம் இருக்கும். இருந்தாலும் அலட்சியமாக இருக்காமல் எந்த ஒரு விஷயத்திலும் சரியாக திட்டமிடலோடு நீங்கள் கிளம்புறீங்கன்னா பல பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த நேரம் இல்லை. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்குமே கூடுதல் கவனம் தேவைப்படும். ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவைப்படும். முடிஞ்ச வரைக்குமே செலவை குறைச்சிக்க பாருங்கள். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதம் வந்தாலும் பெரிய அளவில் இந்த காலகட்டங்களில் பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி 5ஆம் இடத்து அதிபதி புதன், அதாவது 5ஆம் இடத்துலேயே ஆட்சி பெற்றிருக்கிறது. இந்த நேரம் அற்புதமான அமைப்பு தான். அவரோட சூரியனை இணைஞ்சிருக்கிறார். தனக்குடும்ப அதிபதி குரு 5ல் இருக்கிறதும் அவர் லாபஸ்தானத்துக்கு உரியவராக இருக்கிறதாலும் உங்கள் ராசியை பார்க்கறது அற்புதமான அமைப்பு தான். வருமானம் சிறப்பாக இருக்குது. கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கக்கூடிய நேரம். சேமிப்பு சிறப்பாக இருக்குது. புதுசாக வீடுமான வாங்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்குது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 7 சூரியன் இருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே செவ்வாய் பார்க்கக்கூடிய தன்மை 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதால குடும்ப உறவு வகையில் சொந்த பந்தம் வகையில் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துக்கங்க. அவசரப்பட்டு பேசிட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடாது. குடும்பத்தில் மற்றவங்க என்ன சொல்கிறாங்கிறது நேரம் கவனிக்கணும். நிதானமாக பதில் சொல்கிறது மூலமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. முடிஞ்ச வரைக்குமே சனிக்கிழமையான வீட்டுக்கு பக்கத்தில் எந்த பெருமாள் கோவில் இருந்தாலும் சரி, தாயாரையும் சேர்த்து நீங்கள் மனப்பூர்வமாக வழிபாடு செஞ்சுட்டு வருது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். குடும்ப வாழ்க்கையில் ஜென்ம ராசியில் சனி ராகுவோடு சேர்க்க இருக்கிறதால வரவு உண்டு, வரவை விட செலவு உண்டு. இருந்தாலும் மிதனத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய குரு பகவானால் இந்த காலம் பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பில்லை. உங்கள் தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரி அமையும். அதிக அலைச்சல் கொஞ்சம் இருக்கும். குழந்தைகளுடைய படிப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்குது. இந்த நேரம் உஷ்ண சம்மந்தப்பட்ட சரும உபாதை, அடிக்கடி சோர்வு உண்டு. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கடுமையான உழைப்பு இருக்கும். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். திருமண முயற்சியில் நல்ல வரன் அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, மனநிறைவு உண்டாகும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்திலுமே இந்த நேரம் சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. உத்தியோகம் பொறுத்த வரைக்குமே சனி ராகுவ குரு பகவான் தன்னுடைய சுப பார்வையாக பார்க்கறதால இந்த நேரம் மனசில் முழுமையாக நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் அன்றாட நீங்கள் செய்யக்கூடிய கடமையில் முழு கவனம் செலுத்திட்டு வந்தாலே இந்த காலம் சிறப்பாக இருக்குதுங்க. தசாபத்தி சிறப்பாக இருந்தால் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. குறிப்பாக வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்கும். புதுசாக வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு, கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்குன்னு சொல்லலாம். குடும்பத்தில் மனதை வருத்திக்கிட்டு இருந்த பல பிரச்சனை நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. நல்ல காலம் பிறக்கக்கூடிய நேரம். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் இந்த நேரம் உண்டு. உங்கள் பொருளாதார நிலையை இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த பாதிப்பு சரி செய்யக்கூடிய நேரம் தான். பழைய கடன் பிரச்சனை இருந்தால் அதை நினச்சி தான் நிறைய மனக்குழப்பம் இருந்திருக்கும். ஒரு நிம்மதியான தூக்கம் இருந்திருக்காது. ஆனால் இந்த காலகட்டங்களில் படிப்படியாக பழைய கடன்கள் எல்லாமே அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிம்மதி பெறக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. புதுசாக வியாபாரம், புதிய நிறுவனம், கிளைகள் தூங்குறதுக்கு இந்த காலம் சாதகம் தான். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சுக்கிரன், கலைத்துறை சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மற்ற கிரகங்கள் அனுகூலமாக இருக்குது. அதனால் நல்ல வாய்ப்பு தேடி வரும். வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கங்க. வருமானம், செல்வாக்கு, புகழ் இது எல்லாம் அதிகரிக்கக்கூடிய நேரம். தசாபுத்தி சுப பலம் பெற்றிருந்தால் வெளிநாடு போய் நீங்கள் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு சுக்கிரன் உள்ளிட்ட எல்லா கிரகமும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதால இந்த நேரம் சிறப்பு தான். இருந்தாலும் ஜென்ம ராசியில் சனி ராகு சேர்க்க மறைமுக எதிர்ப்பு இருக்கும். இந்த நேரத்தில் நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாருங்கிறது உங்களால் முழுமையாக நம்பி செயல்பட முடியாது. கொஞ்சம் குழப்பமான மனநிலை தான் இருப்பீங்க. உங்கள் பேச்சுக்கு எதிர்வாதங்கிறது இந்த நேரம் உண்டு. உயர்மட்ட தலைவர்கள் அடிக்கடி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறதால எதிர்காலத்துக்கு உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான். அதே மாதிரி உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களுடைய ஒரு நட்பு இந்த நேரம் இருக்கிறதால அரசியல் முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டுன்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் கல்வியில் மனசு தீவிரமாக ஈடுபடும். இதே ஆர்வத்தோடு தொடர்ந்து நீங்கள் பாடங்களை படிச்சிருந்தீங்கன்னா தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற முடியும். ஒரு சிலருக்கு வெளிநாடு போய் உயர்கல்வி படிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க தாராளமாக முயற்சி செய்யலாம். இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுப பலம் பெற்றிருக்கக்கூடிய கிரக சேர்க்கை. இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான். பயிர் வளர்ச்சி எல்லாமே சிறப்பாக இருக்குது. வருமானம் சிறப்பாக இருக்குது. நிதி நிலைமை சிறப்பாக இருக்குது. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கடுமையான உழைப்பு இந்த நேரம் இருக்கும். கொஞ்சம் சோர்வு உண்டு. உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. குடும்பத்தில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன பாதிப்பு உண்டு. மனசில் தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத கற்பனை விட்டுட்டாலும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. குரு பகவானுடைய சுப பார்வை இருக்கிறதால இந்த நேரம் பெரிய பாதிப்புங்கிறது இல்லை. எளிமையான சிகிச்சையால் எதுவாக இருந்தாலும் குணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். வேலைக்கு வெளியில் போகக்கூடிய பெண்களாக இருந்தால் இந்த காலகட்டம் பொறுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த நேரம் சக ஊழியர்கள் வகையில் பழகிறப்பையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவசரப்பட்டு எதுவும் பேச வேண்டாம். அதிக நெருக்கம் வேண்டாம். குடும்ப பிரச்சனையை பகிர்ந்து கொள்றதுலையும் எச்சரிக்கையாக இருக்கணும். புதுசாக வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களா இருந்தால் மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கும். இருந்தாலும் வருமானம் கொஞ்சம் திருப்தியாக இருக்காது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க இந்த நேரம் செயல்பட பாருங்கள். முடிஞ்ச வரைக்குமே கடுமையான உழைப்பு இந்த காலத்தில் இருக்க வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத கற்பனை, நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்றது, தூக்கத்தை
நேரங்கட்ட நேரத்தில் தூக்கத்தை நீங்கள் எடுத்துக்கிறது இதை மட்டும் தவிர்க்க பாருங்கள். குடும்ப பொறுப்பு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்பு இருந்தாலும் முழுமையான கவனம் செலுத்தினா பாதிப்பு இல்லை. இந்த நேரம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க, பயணத்தில் கவனமாக இருங்க. அதே மாதிரி மற்றவங்க விவகாரங்களை தலையிடாமல் இருக்கிறது நல்லது. இந்த வெள்ளி சனிக்கிழமை நாட்களில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு தொடர்ந்து தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். உடல் நலனை பார்த்துக்கோங்க, மற்றபடி பாதிப்பு இல்லை. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.